Illustration 18 பார்க்குறோம். From the following trading activities of Navin Limited, calculate gross profit ratio, net profit ratio, operating cost ratio, operating profit ratio. 4 கண்டுபிடி சொல்லியிருக்காங்க. gross profit ratio, net profit ratio, operating cost ratio, operating profit ratio. ஓகேங்களா, கண்டுபிடி சொல்லியிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் வந்து 20,000, இன்கம் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 200, டோட்டல் வந்து 20,200 டோட்டல் ரெவென்யூ, டோட்டல் இன்கம். ஓகேங்களா. எக்ஸ்பென்சஸில் பார்த்தா பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்டாக் இன் ட்ரேட் வந்து 17,000, சேஞ்ச் இன் இன்வென்ட்ரி வந்து -1,000, ஓப்பனிங் ஸ்டாக் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் அதான் -1,000, ஃபினான்ஸ் காஸ்ட் வந்து 300, அதர் எக்ஸ்பென்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செல்லி எக்ஸ்பென்சஸ் 2,400. ஓகேங்களா. டோட்டல் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ கிடச்சிருக்கு? 18,700. ஓகேங்களா. இப்போ பாருங்கள், எக்ஸ்பென்ஸ்லேருந்து இன்கம்லேருந்து எக்ஸ்பென்ஸ் கழிச்சிட்டோம்னா ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் வந்து 1,500. இதுதான் நெட் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ். இங்கே டேக்ஸ் பற்றி எதுவுமே சொல்லாதனால நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸும் இதே எடுத்துக்கலாம். ஓகேங்களா. அதே அமௌண்ட்டை டேக்ஸ் இல்லைன்னு அசம்ஷனில் இட் இஸ் அஸ்யூம்ட் தட் தெர் இஸ் நோ டேக்ஸ் பேயபிள்னு சொல்லிடணும். ஓகேங்களா. இப்போ முதல்ல நம்ம கண்டுபிடிக்கிறது கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ. சொல்யூஷன் போங்க. கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோக்கு என்ன ஃபார்முலா? கிராஸ் ப்ராஃபிட் டிவைடட் பை ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் இன்ட்டு 100. கிராஸ் ப்ராஃபிட்டு கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. கிராஸ் ப்ராஃபிட்டுக்கு என்ன ஃபார்முலான்னா, ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ்லேருந்து காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனை நம்ம வந்து லெஸ் பண்ணணும். ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்லேருந்து காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனை லெஸ் பண்ணால் கிடைக்கிறது தான் வந்து கிராஸ் ப்ராஃபிட். அப்போ முதல்ல ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க சம்லே 20,000. இப்போ காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் நிறைய ப்ராப்ளம் இப்போ பார்த்துருக்கோம் முன்னாடி. அதுக்கு என்ன ஃபார்முலா? பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்டாக் இன் ட்ரேடு ப்ளஸ் சேஞ்ச் இன் இன்வென்ட்ரி ப்ளஸ் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஓகேங்களா. இப்போ வந்து பர்ச்சேஸ் இருக்குது. பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்டாக் இன் ட்ரேடு வந்து 17,000, அதை 17,000 போட்டுடலாம். சேஞ்ச் இன் இன்வென்ட்ரியில் -1,000 இருக்குது, அதனால் -1,000 பக்கத்தில் சேர்த்துடலாம். சிலதான் மைனஸை ப்ளஸ் போட்டு ப்ராக்கெட்டில் காமிப்பாங்க, நீங்கள் டேரெக்டாக மைனஸே பக்கத்தில் சேர்த்துடலாம் அப்படியே. ஓகேங்களா. -1,000. அடுத்து வந்து டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் இது எதுவுமே கொடுக்கல. எக்ஸ்பென்சஸில் ஃபினான்ஸ் காஸ்ட்டு மற்ற அதர் எக்ஸ்பென்ஸில் அட்மினிஸ்ட்ரேட்டிங் தான் இருக்குது. டைரக்ட் எக்ஸ்பெண்டிச்சர்னு எதுவும் கொடுக்கல. நம்ம அக்கௌண்டிங் நோட்டும் எதுவும் கொடுக்கல. அதனால் வந்து கொடுக்காதனால டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் 0ன்னு எடுத்துங்க. அப்போ வந்து பர்ச்சேஸு, சேஞ்ச் இன் இன்வென்ட்ரி ப்ளஸ் டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் 0. இப்போ 17,000 1000 லெஸ் பண்ணால் 16,000, 0 ஆட் பண்ணால் 16,000 தான். ஓகேங்களா. இப்போ 16,000 காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். அப்போ கிராஸ் ப்ராஃபிட்டுக்கு என்ன ஃபார்முலானா, ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்லேருந்து காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனுக்கு லெஸ் பண்ணணும். அப்போ மொத்தம் இது ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 20,000 கொடுத்துருக்கனால 20,000லேருந்து நம்ம 16,000 காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் கண்டுபிடிச்சோம். அப்போ ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்லேருந்து காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 16,000 லெஸ் பண்ணால் ₹4,000 தான் அந்த கிராஸ் ப்ராஃபிட். அப்போ இப்போ ஃபார்முலாவுக்கு வாங்க. கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோக்கு கிராஸ் ப்ராஃபிட் நம்ம 4,000 கண்டுபிடிச்சிட்டோம். 4,000 டிவைடட் பை ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 20,000 கொடுத்துருக்காங்க, இன்ட்டு 100 போட்டால் எல்லாம் அடிச்சு கொடுத்தோம்னா 20% என்ன கிடச்சிருக்குன்னா கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ கிடச்சிருக்கு 20%. ஓகேங்களா. அடுத்து ரெண்டாவது கேஸ் நெட் ப்ராஃபிட் ரேஷியோ. நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் டிவைடட் பை ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் இன்ட்டு 100 தான் ஃபார்முலா. நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் டிவைடட் பை ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் இன்ட்டு 100. இப்போ நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் நீங்கள் டேக்ஸ் பற்றியும் சொல்லாதனால நெட் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் அதுவே எடுத்துக்கலாம். அதுவும் 1,500 கொடுத்துருக்காங்க. அப்போ அதான் 1,500 டிவைடட் பை ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் வந்து 20,000 கொடுத்துருக்காங்க, இன்ட்டு 100 போட்டால் எல்லாம் அடித்து கொடுத்தா 7.5% வரும். எல்லாம் அடித்து கொடுத்துட்டிங்கன்னா. ஓகேங்களா. அந்த அடித்து கொடுக்குறதுலாம் மேத்தமெட்டிக்கலாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக வரும். ஓகேங்களா. அது எப்படி அடித்து கொடுத்தா 0 முதல்ல அடிச்சுட்டு அப்புறம் டிவைட் பண்ணி செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆன்சர் 7.5% வந்துடும். ஓகேங்களா. இப்போ வந்து நெட் ப்ராஃபிட் ரேஷியோ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து பாருங்கள், இந்த நோட்டில் வந்து இட் இஸ் அஸ்யூம்ட் தட் தெர் இஸ் நோ டேக்ஸ் பேயபிள்னு சொல்லிடுங்க. அதனால தான் பிஃபோர் டேக்ஸ் கொடுத்துருக்காங்களா, ஆனால் ஃபார்முலா வந்து ஆஃப்டர் டேக்ஸ்னு சொல்லியிருக்காங்க. டேக்ஸ் 0ன்றதுனால அதனால் ஆஃப்டர் டேக்ஸும் அதே நெட் ப்ராஃபிட் 1,500 தான் இருக்கும். அதனால் 1,500 டிவைட் பை 20,000 இன்ட்டு 100. நான் ப்ராஃபிட் டேக்ஸ் பேயபிள் 0 நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. இப்போ டேக்ஸ் கண்டவெட் இல்லைன்னு எடுத்துக்கிட்டதுனால அதே தான் வரும். நெட் ப்ராஃபிட் 1,500. ஓகேங்களா. நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 1,500 டிவைடட் பை ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 20,000 இன்ட்டு 100 போட்டிங்கன்னா 7.5% வரும். ஓகேங்களா. இதுதான் வந்து நெட் ப்ராஃபிட் ரேஷியோ. ஓகேங்களா. அடுத்தது வந்து ஆப்ரேட்டிங் காஸ்ட் ரேஷியோ. ஆப்ரேட்டிங் காஸ்ட் ரேஷியோக்கு என்ன ஃபார்முலா?
ஆப்ரேட்டிங் காஸ்ட் டிவைடட் பை ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் இன்ட்டு 100. ஓகேங்களா? இப்போ ஆப்ரேட்டிங் காஸ்ட்டுக்கு என்ன ஆப்ரேட்டிங் காஸ்ட்டு முதல்ல கண்டுபிடிக்கணும். ஆப்ரேட்டிங் காஸ்ட்டுக்கு என்ன ஃபார்முலா, காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனோட ப்ளஸ் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸை ஆட் பண்ணணும். நல்லா பார்த்துங்க. ஆப்ரேட்டிங் காஸ்ட்டுக்கு என்ன ஃபார்முலானா, காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனோட என்ன ஆட் பண்ணணும், ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் ஆட் பண்ணணும். இங்கே ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் அதர் எக்ஸ்பென்சஸும் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் இங்கே அது வந்து என்னன்னா 2500 கொடுத்துருக்காங்க. இதை வந்து இங்கே பாருங்கள், அதர் எக்ஸ்பென்சஸில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்ஸ் கொடுத்துருக்காங்களா, இது ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் 2500. இந்த 2500 எதோட ஆட் பண்ணணும்னா காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனோட ஆட் பண்ணணும். காஸ்ட் ஆஃப் ஆப்ரேட்டிங் காஸ்ட் ஈக்குவல் டு காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் ப்ளஸ் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். இப்போ ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் 2400 கொடுத்துருக்கிறதுனால ஏற்கனவே ஆப்ரேட்டிங் காஸ்ட் நம்ம 16,000 கண்டுபிடிச்சோம். முன்னாடி பாருங்கள், ஆப்ரேட்டிங் காஸ்ட் கண்டுபிடிச்சோம் பாரு, ரெவன்யூ காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனோட கண்டுபிடிச்சா 16,000. இந்த 16,000ஓட இந்த ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் ஆட் பண்ணிட்டோம்னா, ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் 2400 ஆட் பண்ணிட்டோம்னா 16,000 ப்ளஸ் 2400 ஆட் பண்ணுவேன் 18,400 தான் என்னது ஆப்ரேட்டிங் காஸ்ட். ஆப்ரேட்டிங் காஸ்ட் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஃபார்முலாக்கு மேலே போங்க. ஆப்ரேட்டிங் காஸ்ட் என்ன ஃபார்முலா, ஆப்ரேட்டிங் காஸ்ட் ரேஷியோக்கு என்ன ஃபார்முலானா, ஆப்ரேட்டிங் காஸ்ட் டிவைடட் பை ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் இன்ட்டு 100. ஆப்ரேட்டிங் காஸ்ட் இங்கே எவ்வளோ கண்டுபிடிச்சோம், 18,400. அப்போ 18,400 டிவைடட் பை ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் இருக்கு 20,000 கொடுத்துருக்காங்க, இன்ட்டு 100 போட்டோம்னா 92% வரும். ஓகேங்களா? இது வந்து என்னது ஆப்ரேட்டிங் காஸ்ட் ரேஷியோ. கடைசியாக ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் டிவைடட் பை ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் இன்ட்டு 100. ஓகேங்களா? இங்கே ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா, ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்லேருந்து ஆப்ரேட்டிங் காஸ்ட்டை கழிச்சிடணும். ஓகேங்களா? ஆப்ரேட்டிங் காஸ்ட்டை கழிச்சிடணும். ஆப்ரேட்டிங் காஸ்ட் வந்து 18,400 ஏற்கனவே ஆப்ரேட்டிங் காஸ்ட் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ முதல்ல ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கு ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்லேருந்து ஆப்ரேட்டிங் காஸ்ட்டை லெஸ் பண்ணிடணும். அப்போ ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 20,000 கொடுத்துருக்காங்க, மைனஸ் 18,400 போட்டோம்னா 1,600 தான் என்னது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். இப்போ திரும்ப ஃபார்முலாக்கு வாங்க. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ ஈக்குவல் டு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் டிவைடட் பை ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் இன்ட்டு 100. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து 1,600 டிவைடு பை ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 20,000 கொடுத்துருக்காங்க, இன்ட்டு 100 போட்டோன்னா 8%. திரும்ப பாருங்கள், இதில் வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ஈக்குவல் டு ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்லேருந்து ஆப்ரேட்டிங் காஸ்ட்டை கழிக்கணும். ஆப்ரேட்டிங் காஸ்ட் ஏற்கனவே 18,400 நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா? ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 20,000 ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. 20,000ல் 18,400 கழிச்சோம்னா 1,600. அப்போ ஃபார்முலா பாருங்கள், ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் டிவைடட் பை ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் இன்ட்டு 100. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து 1,600 கண்டுபிடிச்சிருக்கோமா, 1,600 டிவைடட் பை ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 20,000 கொடுத்துருக்காங்க, இது 100 போட்டோம்னா 8% வரும். அதனால் திரும்ப பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஃபார்முலாலாம் நிறைய எழுதி வச்சு படிச்சுங்க, அப்புறம் அப்ளை பண்ணேன்னு ஈஸியாக வந்துடும். ஓகேங்களா? தேங்க்ஸ்.